Let's welcome our chef பழனி முருகன் அவர்கள். வணக்கம் chef. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா, நல்லா இருக்கேன். வீக்கெண்ட்ஸ்லாம் எப்படி போச்சு? வழக்கம் போல சூப்பரா போணுச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் chef. வீக்கெண்ட் என்ன பண்ணீங்க? வீக்கெண்ட் வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். நிறைய திங்ஸ் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணி ஜாலியா இருந்தேன். ஸோ இன்னைக்கு இன்னும் ஜாலியாக இருக்கேன் பிகாஸ் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சமைக்கிறது நான் சாப்பிட போகிறேன்ட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் செஃப், இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக நம்ம இப்போ சீ ஃபுட் ஸ்பெஷல் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அதோட தொடர்ச்சியாக ஒரு சூப்பர் டிஷ்ஷு, அதுவும் கிராப்ல நண்டில் ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான செட்டிநாடு நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்பைஸியாக. செஃப், இந்த கோல்டு வரும்போது சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, நண்டு ரசம், நண்டு ஃப்ரை அந்த மாதிரி. ஆக்சுவலாக கோல்டு வரப்போ சாப்பிடலாம், அது நல்லது. பட் இந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காகவே கோல்டு வரணும்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்க போது, எவ்வளோ டேஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? செட்டிநாடு நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். செட்டிநாடு நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச நண்டு 1/2 கிலோ, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 15 நம்பர், பச்சை மிளகாய் 4, தக்காளி 3, திருகிய தேங்காய் 1/4 மூடி, இஞ்சி சிறிது, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 நம்பர், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரைச்ச புளி 1 கப், கருவேப்பிலை சிறிது, தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. செட்டிநாடு நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சமைக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா செஃப்? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கிரைண்டிங்கு அரவை. ஜெனரலாக நம்ம அந்த வறுத்து போடாமல் அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராவாக அரைச்சிக்கிறோம். ஓகே, இது ஒரு தனி டேஸ்ட். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த அம்மியில் நல்லா ராவாக அரைச்சி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருப்பாங்க. அது மாதிரி அரைச்சிருக்கலாம் செஃப். நானும் அரைச்சிருந்தா நல்லா ஹெல்த்தியா, இன்னும் ஜாலியா, இன்னும் ஃபிட்டா இருந்திருப்பேன். சரி, நான் அடுத்த தடவை ஆக்சுவலாக அடுத்த எபிசோட்ல ஒரு இப்போ எப்படி சீ ஃபுட் ஸ்பெஷல், சிக்கன் ஸ்பெஷலுங்கிறோம்ல, அது மாதிரி அரவை ஸ்பெஷலாக போடுவோம். ஒரு அம்மி வச்சிருவோம். எஸ், அப்புறம் வந்து ஒரு 2 கிலோ குறைச்சிருவேன். அப்படியா? இது கல்லையா? கல்ல இல்ல செஃப், நானு அப்பதான் கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், மசில் ஏறும். அப்படியே செஃப் கொடுக்கறது அப்படியே சாப்பிட்டுட்டு மசிலும் ஏத்திடுவேன். ஓகே, ப்ரொடெக்டிவா வந்து ஒர்க் பண்றோம் செஃப். நம்ம கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? எஸ். திருகின தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் மிளகு. ஆக்சுவலாக இந்த சீ ஃபுட்டுக்கு பர்டிகுலராக அந்த நண்டுக்கு சூப்பர் காம்பினேஷன் மிளகு சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதிலே வந்து இஞ்சி பூண்டு, தென் அதிலே வந்து தக்காளி. இது எல்லாமே நம்ம ராவாக அரைச்சிக்கிறோம். ராவாவே? ஓகே. தக்காளி, தென் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். செஃப் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். என்ன செஃப் பண்ண போறோம்? நம்ம அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். ஆக்சுவலாக இந்த நண்டு, ப்ரானு, ஃபிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நல்ல சாய்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் மீன் குழம்புக்கு, அந்த புளி சேர்த்து பண்ணுற மீன் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஓகே. தென் அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பட் தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அது தனியாக ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோட கேள்வி நீங்கள் ஒன்று சுட்டுட்டீங்க செஃப். அப்படியா? சரி, நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே. இருங்க, நான் கண்டிப்பாக இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் அதிலே வந்து பெரிய வெங்காயம், ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கேள்வி இருக்கு, அது என்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு? ஒரே வெங்காயத்தை உள்ள போட்டோமா? கொஞ்சமாக கருவேப்பிலை அவாய்ட் பண்ணிட்டார். இல்லை வரேன் கொஞ்சம் கருவேப்பிலை, அதை லைட்டாக வந்து நம்ம வதக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஜென்ரலாக நம்ம மண்ணில் விளையிறது. அது வந்து ஒரு கண்ட்ரி ஸ்டைலில் பண்ணுறப்ப சின்ன வெங்காயம் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஓகே. பெரிய வெங்காயமும் நல்லாயிருக்கும், அது ஒரு ஈல்டும் கொடுக்கும். அந்த அளவு இருக்குல்ல,
ஈல்டு கொடுக்கும். அது இல்லாமல் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு நம்ம இப்போ சின்ன வெங்காயமே ஃபுல்லாக போட்டிருக்கலாம்ல. சின்ன வெங்காயமும் நம்ம நிறையா சேர்க்கலாம். பட் அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். பெரிய வெங்காயத்தில் லைட்டான ஒரு சின்ன ஒரு இனிப்பு இருக்கும் லைட்டாக. ஓகே, அது லைட்டோண்டு இனிப்புக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா? இனிப்புக்காக. அது இல்லாமல் மெத்தடு லைக் இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்களா, பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய தோசை இருக்கும், வெங்காய தோசை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? செஃப் அதுதான், அது தனித்தனியாக இருக்கா? இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏன் இவங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி இவங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டின்னு கேட்குறேன். அப்படி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதான், அதாவது ஒரு சில கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுறதே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லி மலைச்சு போகிற மாதிரி கேள்வி கேட்குறது. ஆக்சுவலாக இது ஒரு ஈல்டு ஒன்று, அது இல்லாமல் ஒரு ஃப்ளேவரும் கூட. நம்ம ஃபுல்லாக சின்ன வெங்காயமே போடணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இது ரெண்டுமே சேர்ந்தும் போது இன்னொரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்னு சொல்கிறாரு. எஸ், நானே புரிஞ்சு நானே ஆன்சர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. ஆமாம், இது ரைட்டாக வதக்கிட்டோம். தென் ஆக்சுவலாக இந்த அரவேலையே வந்து தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி ராவாவும் அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அடுத்ததாக இந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இதிலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிரட்டிட்டு அப்புறம் நம்ம அடுத்ததாக நம்ம நண்டு கூட சேர்த்துடலாம். இந்த நம்ம வந்து ராவாக அரைச்சிருக்கோங்கிறப்ப இந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இந்த கார சட்னி செய்வாங்கல்ல செஃப், அந்த கலர் இருக்கு செஃப். கலர் இருக்கு. இப்படிதான் செய்வாங்களா? என்ன கலர் இது? இது ஒரு மாதிரி எல்லோவும் இல்லாம ஆரஞ்சும் இல்லாம ஒரு மிதமான ஒரு கலர். கண்டுபிடிச்சிங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துவாங்க. இட்லி, தோசை, இல்லை இடியாப்பம், ஆப்பம், எல்லாத்துக்கும் இந்த மைல்டாக என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் பிரெட்டு, ஆமாம், ஈவன் பிரெட்டே வந்து சப்பாத்தியாக இருக்கட்டும், சட்னியா இல்லை லைக் எனக்கு புரியுது செஃப். இது பார்க்க அப்படி இருக்கு செஃப். என்ன பண்றது? காலையிலே வந்து நல்லா சூப்பர் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா நார்மலாக வந்து மட்டன் சிக்கன் தான் செய்வாங்க. பட் காலையில் சீ ஃபுட்டு போய் எடுத்துகிட்டு இது மாதிரி நண்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுட சுட இட்லியோட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு இது வந்து இந்த மிளகோட காரம், பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், அது ஒரு தனி காரம். இந்த மசாலா தனி டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காலையில் ட்ரை பண்ணுறாங்க, அப்படி ட்ரை பண்ணி மிஸ் பண்ணால் கூட மதியானம் ட்ரை பண்ணலாம். இல்லை மதியானமே கூட செஞ்சு டின்னர் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3 வேளையும் சாப்பிட்லாம். 3 வேளையும் சூப்பராக சாப்பிட்லாம் சேர்த்து வச்சு. கரெக்டா செஃப்? ஆமாம். இது நல்லா நம்ம நண்டா பிரட்டிடுறோம், மசாலாவோட பிரட்டிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஆக்சுவலாக ஒரு மிதமான சூடு ஒரு 5 நிமிஷம் நல்லா உங்களுக்கு மசாலாலாம் கொதிச்சு தென் நண்டோடு சேர்ந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொதி வந்துருச்சு. நல்லா அந்த ஃப்ளேவரும் வந்து ரா ஸ்மெல் போய் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. நண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் இந்த புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் ஸ்லோ ஃபயர். ஓகே, மூடி போட்டுடலாம். ஸோ மிதமான சூடு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு. நம்மளோட வாவ் மூமெண்ட் வந்துருச்சு. அட்டகாசமாக ரெடி. இந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஃப். ஆமாம் செஃப், இது கிரேவி ஒரு குழம்பு செஃப்? மசாலா தான், செமி கிரேவியாக இருக்கும். செமி கிரேவி. ஓகே, இது அப்படியே உங்களுக்கு அதாவது டைம் ஆக கெட்டியாயிரும்.
ரைஸோட நல்லாயிருக்கும். ரைஸோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி. மார்னிங் இட்லி வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஸோ அதோட இவங்க சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இல்லையா? முன்னாடியே நான் வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. எஸ்.